சிதம்பரம் நடராஜர் கோவில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேக்கப் போடுறது ஒரு அழகான கலைங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே பியூட்டி பார்லர் நடத்தி வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு நமக்கு கத்து கொடுக்கறாரு. சோ ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க கேட்கலாம். கண்ணதாசன், வணக்கம். நடராஜர் கோவில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன தேரோட்டத்தின் சிறப்பம்சங்கள் என்ன? பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் பஞ்சமூர்த்தி வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று மிக விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மூலவரும் உற்சவருமான நடராஜ மூர்த்தி கருவறையிலிருந்து தேருக்கு வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பது தமிழகத்தில் சிதம்பரம் நடராஜர் கோவில் மட்டும்தான் இது முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இத்திருக்கோவிலில் ஆண்டுக்கு 2 முறை நடராஜர், சிவகாம சுந்தரி தாயார் கருவறையிலிருந்து வெளியே வருவார்கள். குறிப்பாக ஆனி மாதத்தில் ஆனி திருமஞ்சன விழாவும், மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசன விழாவின் போது கருவறையிலிருந்து சுவாமிகள் வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார்கள். தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி ஜோடிக்கப்பட்ட 5 தேர்களில் தேரோட்டம் மிக விமர்சையாக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. முதல் தேரில் விநாயக பெருமானும், 2வது தேரில் முருக பெருமானும், 3வது தேரில் நடராஜ பெருமானும், 4வது தேரில் சிவகாம சுந்தரி தாயாரும், 5வது தேரில் கண்டிகேஸ்வரரும் தனித்தனி தேர்களில் கிழக்கு கோபுர வாயில் முன்பு புறப்பட்டு தெற்கு ரத வீதி, மேற்கு ரத வீதி, வடக்கு ரத வீதி வழியாக மீண்டும் தேர்கள் நிலைக்கு வந்தடையும். அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் வளாகத்தில் உள்ள ராஜசபை என்று சொல்லப்படும் ஆயிரங்கால் மண்டபத்தில் வைத்து பூஜைகள் செய்யப்படும். இந்த நிகழ்வில் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து நடராஜ பெருமான், சிவகாம சுந்தரி தாயார் மற்றும் சுவாமிகளை தேரின் வடங்களை பிடித்து இழுத்து சென்று மனம் உருகி சிவகோஷங்களை முழங்க சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக ஒவ்வொரு தேர்கள் முன்பும் பக்தர்கள் சிவவாத்தியங்கள் முழங்க சிவநடனங்கள் ஆடியபடி சுவாமிகளை வரவேற்கும் விதமாக ஆடி செல்வது பார்ப்போரை கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. குறிப்பாக நடராஜர் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா நடைபெறுவது சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகையால் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் சிதம்பரம் உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் லாமேக் தலைமையில் ஊர்காவல் படை உட்பட 1500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இரவு தேரிலிருந்து இறக்கப்படும் சுவாமிகள் ராஜசபையில் இருந்து நாளை பிற்பகல் 2 மணிக்கு மேல் சிற்சபை பிரவேசம் செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த நிகழ்விலும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்ய உள்ளனர். அதாவது 73 அடி உயரமும் 1 லட்சம் டன் எடையும் உள்ள நடராஜர் திருத்தேர் நடனம் ஆடிபடிய வரும் காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன்.